முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, COA கோர்ஸில் லாக் ஆஃப் அண்டு ஷட் டவுன் கீபோர்டு ஷார்ட்கட் கீஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, ஷட் டவுன்னா என்ன, லாக் அவுட்னா என்ன, அது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ன ஆகும், ஆஃப் ஆயிரும். உள்ளே அதில் ரன் பண்ணிகிட்ருக்க ப்ரோக்ராம்ஸோ இல்லை எனிதிங் அது எல்லாமே வந்துட்டு க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு பவர் ஆஃப் ஆயிரும். லாக் அவுட் அப்படின்னு பண்ணுறப்போ அந்த செஷன் தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். சரிங்களா, அதான் நம்ம லாக் அவுட் மட்டும்தான் பண்ணியிருப்போமே தவிர கம்ப்யூட்டர் என்ன ஆகும், ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஆக்சலரேட்டர்ஸ், அதை வந்துட்டு ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை காப்பி பண்ணி வேறொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணும், அதாவது அப்போ அதை பேஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், நார்மல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஷோ ஆகும். அது கீழே காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே அந்த ஃபைலை அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஷோ ஆகும். அங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம எந்த ஃபைலை காப்பி பண்ணோமோ அது அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். இது வந்துட்டு நார்மல் மெத்தட். ஆனால் ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ அந்த ரைட் கிளிக் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் அதெல்லாம் தேவையே கிடையாது. Ctrl+C, கண்ட்ரோல்னு ஒரு பட்டன் இருக்கும், சின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ரெண்டே சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்துட்டு காப்பி ஆயிரும். அது நமக்கு எங்கே தேவையோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு ஷார்ட்கட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா COA எக்ஸாம் ஸ்டடி 3 ஃபோல்டர் இருக்குது. ஸ்டடி அப்படிங்கிற ஃபோல்டரை காப்பி பண்ணி COA அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ காப்பிக்கு Ctrl+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+V ப்ரெஸ் பண்ணோம்னா அங்கே பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போது காப்பி பண்ணுறது எப்படி, பேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கட்டு, Ctrl+X, அதுதான் ஷார்ட்கட் கீ. இப்போது காப்பிக்கும் கட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியணும். இப்போது ஸ்டடி அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை COA அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அப்போது வெளியவும் இருக்கும், வெளியவும் அந்த ஸ்டடிங்கிற ஃபோல்டர் இருக்கும். COA அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளேயும் ஸ்டடி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா, ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் வெளியவும் இருக்கும் உள்ளவும் இருக்கும். இதே இது கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா Ctrl+X யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளியே வந்து இருக்காது. நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் நம்ம கட் பண்ணியிருந்தா. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமைஸ் மினிமைஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு F11 அந்த கீ யூஸ் பண்ணலாம். அல்லது விண்டோஸ் லோகோ கீ இருக்கும் இல்லையா, அது கூட அப் ஏரோ பட்டனில் அப் ஏரோ பட்டன் அது யூஸ் பண்ணால் விண்டோ வந்துட்டு மேக்ஸிமைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் டாஸ்க் வியூ, அதுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோகோ கீயும் ப்ளஸ் டேபும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே அண்டு ஹைட் த டெஸ்க்டாப், இதுக்கு வந்துட்டு எந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸ் லோகோ கீயும் ப்ளஸ் D அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் ஆப்ஸ், இதுக்கு வந்துட்டு Alt+Tab வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது நிறையா அப்ளிகேஷன்ஸ் ஆர் நிறையா ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு Alt+Tab வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் த குயிக் லிங்க் மெனு, அது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோகோ கீ ப்ளஸ் X ப்ரெஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக பாருங்கள் லாக் யுவர் பிசி, நம்மளோட பிசியை லாக் பண்ணுறதுக்கு விண்டோஸ் லோகோ கீ ப்ளஸ் L ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா, அண்டு தென் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபெண்டிங் ஆன் யுவர் ஹார்ட்வேர், நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை பொறுத்து நம்ம வந்துட்டு இந்த விண்டோஸ் லோகோ கீ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன்
நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கும். சரிங்களா? நம்மளோட கரண்ட் விண்டோ நீங்கள் எதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ கம்ப்யூட்டரில் அந்த கரண்ட் விண்டோவை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ வந்துட்டு யூஸ் ஆகும். ஆனால் இது எல்லா கம்ப்யூட்டர்லேயும் சொல்ல முடியாது, அது ஹார்ட்வேரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் லோகோ கீ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எஃப்என் ப்ளஸ் அதாவது ஃபங்க்ஷன் ப்ளஸ் விண்டோஸ் லோகோ கீ ப்ளஸ் ஸ்பேஸ் பார் இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.